ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா ஸ்காட் ஊர் பேர் தெரியாத ஊரில் நிறைய கற்றுக்கிட்டோங்க. இன்னும் மார்னிங் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆயிடுச்சு, இன்னும் நாங்கள் இன்னும் ஃபுட் எதுவுமே சாப்பிடல. ஸோ எங்கே என்ன இருக்குன்னே தெரியலங்க. கம்மியான ப்ரைஸில் எல்லாத்தையும் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். நான் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக தாங்க ஸ்பாட் இருக்குது. மைசூரில் நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிட்னா மாருதி ஹோட்டல்னு ஒன்று ஆட்டோக்காரன்னே சஜஸ்ட் பண்ணாங்க ஸ்பாட். அது கரெக்டாக எங்கன்னா மைசூர் பேலஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ண முடியும். பட்ஜெட்டில் இது முடிஞ்சிருங்க. ஏன்னா நாங்கள் பட்ஜெட் கம்மியாக தான் கொண்டு வந்தோம், அதனால தான். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட் மீல்ஸில் நமக்கு சப்பாத்தி, ஒரு அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் பாயசம் அதெல்லாம் வந்துருச்சுங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஸ்பாட் மொத்தத்துக்கு. ஸோ மைசூரில் இங்கே நின்று தான் சாப்பிட்ணும். மேலே போனால் 90 rupees ஆமாங்க. மைசூரோட மார்க்கெட் பிளேஸ்ங்க. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதால பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க ஸ்பாட். ஆட்டோவில் போயிருக்கான், பட் ஆனால் நடந்தே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஹோல்சேலில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணலாம். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. செம ரஷ்ஷில் போயிட்டுருக்கேங்க. நான் நினச்ச அளவுக்கு இல்லைங்க. கோயம்புத்தூரெல்லாம் அதை விட கம்மி தான், அந்த அளவுக்கு கூட்டம். இதுதான் பஜார். பஜாருக்குள்ளையா? வேணா பஜாருக்குள்ளே போகலாம். மைசூர் பஜார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதால டேக்ஸ் ஃப்ரீயாகவே நமக்கு வந்துட்டு அந்த சோப்பு, இந்த மைசூர் சாண்டில் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குமாமாங்க. அது எல்லா சாட்டர்டேவும் தான் நினைக்கிறேன், மேபி. அது போக பார்த்துட்டிங்கன்னா சில்க் சாரீ எல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி. வெறும் 400 to 500 ரூபாய்தே சில்க் சாரீஸ் எல்லாம் இருக்காமாங்க இந்த ஊரில். வந்தோம்னா ஒரு பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேசி பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாங்க. பார்ப்போம், ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோங்க. இப்போ அவனோட அன்பு ஆதரவு இருக்க வரைக்கும் நம்மளும் ஏதாச்சும் பண்ணி மேலே வருவோம். எப்படி நாங்கள் போகணும் ஆனால் இங்கே சிங்கிள் ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஒரு அளவுக்கு ரேட் சொல்லுவாங்க. நம்ம பேசினோம்னா ஏன் பேக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேக் இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம பேசினோம்னா நம்ம ரேட் இன்னுமே கம்மி பண்ணிக்கலாங்க ஸ்பாட். இது ட்ரை ஃப்ரூட் ஷாப் தாண்டியாச்சு. இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உமன்ஸ் குர்த்தி, ஷால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. மைசூர் பசார் தாங்க பயங்கர ரஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க, கண்ணில் பட்டதெல்லாம். இதே மாதிரி தாங்க மெஜஸ்டிக்கும் இருக்கும். மெஜஸ்டிக்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்காங்க. இதை விட பயங்கர டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கெல்லாம் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் இந்த சில்க் சாரீ அந்த மாதிரி ப்ராடக்ட்டு, டிஷர்ட்ஸு, ஓகே. மைசூர் பஜார் முடிப்பது அது லாஸ்ட்டாக பெல்ட் கடை. ஆமாம், இது ஷூக்குன்னு ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் ஷூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்கன்னு. சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெம்பர்லாம் இங்கே வெறும் 50 ரூபாய்க்கு விட்டு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 120 ரூபா சொல்கிறாங்க ஓட்டும்போது. ஸோ அது நம்ம நார்மல் ப்ரைஸாக தாங்க இருக்குது. டெம்பர் வாங்குறதுன்னா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிலோமீட்டர் பக்கம் பஜாரே சுற்றிட்டோங்க. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பஜார் ரொம்ப பெரிய பஜாராக தாங்க இருக்குது.
ஓகே ஸ்கோர் நம்ம மைசூர் பஸாரெல்லாம் தாண்டி வந்துருச்சு. அடுத்த நேரம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ட்ரெயின் என்ன டைமில் இருக்குன்னு கேட்டுட்டு.